ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி தமிழ் இன்ஃபோ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் மஞ்சூரியன். நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 50 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி. 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள், 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 முட்டை, இஞ்சி ஒரு துண்டு எடுத்து ஃபைனலி சாப் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து லேயராக எடுத்துருக்கேன் பாருங்கள், கட் பண்ணி, கேப்சிகம், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை, தேவையான அளவு எண்ணெய், அஜினோமோட்டோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கன், முட்டை, மைதா, கார்ன்ஃப்ளவர், சோயா சாஸ் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போதும், ரெட் சில்லி சாஸ், அதே மாதிரி ரெட் சில்லி சாஸும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் நசுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பேஸ்ட்டாகவும் போடலாம், இல்லை இப்படியும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து நம்ம கிரேவிலையும் போடணும், அதனால் கொஞ்சம் மீடியமாகவே போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து மிளகுத்தூள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், ஏன்னா சிக்கன்லேயும் தண்ணி இருக்கும், முட்டை ஊற்றிருக்கோம் நம்ம, அதனால் இதுலேயே பிசைஞ்சுக்கோங்க. இல்லாட்டி தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பொரிக்கும் போது சிக்கன் நல்லா வராது. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நம்ம மூடி வச்சிடலாம். 1/2 hour ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. கடாய் அடுப்பில் வைங்க, நல்லா சூடாகிட்டோம் கடாய். கொஞ்சம் கடாய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம இப்போ இதை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு போகிறீங்க, இல்லாட்டி சீக்கிரம் மேலெல்லாம் வெந்த மாதிரி ஆகிடும், உள்ளெல்லாம் நல்லா அப்படியே பச்சையாகவே இருக்கும். நல்லா சிம்மில் வச்சுருங்க. நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து பொரிச்சிக்கலாம், இல்லை அப்படியே போடாதீங்க, நல்லா வராது. தனித்தனியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரேவி பண்ணிடலாம். வாங்க கிரேவி எப்படி பண்ணணுன்னு பார்ப்போம். கிரேவிக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிரட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய்,
ஒரு வதக்கி விடுங்க. அடுத்தது வெங்காயம், கேப்சிகம் எல்லாம் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. கேப்சிகம் வெங்காயம் வந்து ரொம்ப வேகணும்னு இல்லை, வேகணும்னு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்தால் போதுங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுத்தது சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ் நல்லா போட்டு ஒரு வதக்கி விடுங்க. அடுத்தது டொமேட்டோ கெச்சப், சிக்கன் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிறத இப்போ நம்ம போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம பெப்பர் தூள், அஜினோமோட்டோ ரெண்டையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அஜினோமோட்டோ வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தான் போடுறோம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்லேயே நம்ம சிக்கன்லேயும் உப்பு இருக்கும். இப்போ வந்து கிரேவிக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது எதுக்குன்னா திக்னஸ் கிடைக்கும், கிரேவி வந்து நமக்கு கிரேவி கிடைக்கும். அதனால தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஊற்றணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வெங்காயத்தாலும் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சிக்கன் மஞ்சூரியன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. சிக்கன் மஞ்சூரியன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்து எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.